இந்தியாவின் சூப்பர் ஆட்டோ இப்போது உங்கள் ஊரிலேயும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டே ராஜா, சாமி கும்பிட்டு இருந்தாலும் சொந்த ஆட்டை வாங்க முடியாது. காசு கொடுக்குறோம், சொன்ன நேரத்துக்கு போகணும். வா. டேய், எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சிட்டியா இல்லையா? அப்புறம் போன தடவை மாதிரி அது இல்லை இது இல்லைன்னா செம்ம கடுப்பாயிடுவேன். தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட பேசி ஓகே பண்ணியிருக்கேன். ஏதாவது கேட்டால் பல்ல மட்டும் காட்டு, நான் பேசிக்கிறேன். கூட்டு வேற அவள் சாரல் வீச காய போட்டு கவுத்துட்டாளே. மனசனையும் இஞ்சி இஞ்ச உடைச்சிட்டாளே. போயாச்சு. ஏற்கனவே இந்த ஆட்டோ போயிடுச்சு, இந்த வீடும் போக வச்சிடாது. ஏய் சும்மா பார்த்தேன்டா, நீ வேற பார்த்தா அப்படி தெரியலையா? இந்த வீடை சொந்த வீட ஆக்க விட மாட்டா. அசிங்கமா பேசாத, அசிங்கமா பேசாத. ஹலோ ஹலோ, மேனேஜர் மேனேஜர். சொல்லுங்க சார். பிரகதீஷ், நீ கொடுத்த டாக்குமெண்ட் இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலப்பா. நீ வேற எங்கன்னா ட்ரை பண்ணி பாரு. நானும் ஓகேவா? ஓகே சார். டேய் விடு, பார்த்துக்கலாம், வா போலாம். இல்லை, நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்க. டேய் ஏதா காசு கிது வேணுமாடா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். விடுப்பா, இவ்வளோ நாளாக வாடகை ஆட்டோ தானே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு ஆட்டோவை வாடகைக்கு ஓட்டிக்கலாம், சரியா? அதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா. திரும்பி முதல்லேருந்து ஆரம்பித்து எப்போ சொந்த ஆட்டோ வாங்குறது தான். அப்பா பேச்சை கேட்டு இவ்வளோ வைராக்கியமாக இருக்க. இந்த காலத்து பசங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்குறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு. ஆமாங்கப்பா. ஆமாப்பா. இந்த பாரு நிசாந்த், என்ன ஆனாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாத, சரியா? கண்டிப்பாக விட்டுற மாட்டேன்ப்பா. தெரியும் தெரியும், விட்டுற மாட்டேன்னு தெரியும். என்னம்மா? அம்மா உன்னை சாப்பிட கூப்பிட்டுச்சு, போ. வாப்பா. சரிப்பா. என் வாழ்க்கைத்தான் எங்க போகுது வழியில்லா ரூட்டில. உன்னை பார்த்ததும் வழியாகுது புதற்காட்டு மேட்டில. ஆட்டோ இல்லைன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. ஏய், ஏய் என்ன? ஏய் உண்மையை சொல்லு, யார் இந்த ஐடியா கொடுத்தது? ஐடியா நல்லா இருக்குல்ல, வா. டேய் மயிரு, வாங்க சார். கால் பண்ணியிருந்தேனே சார், பிரகதீஷ். வாங்க சார் வாங்க.
சார் இதுதான் மாண்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ சார். இது முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால எமிஷன் ஃப்ரீயாக இருக்கும் சார். அதாவது பொல்யூஷன் இருக்கு. இதோட மேனுஃபேக்சரிங் வந்து நம்ம சென்னையில் சார். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க சார். இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள். இதில் டோட்டலாக 2 வேரியன்ட் இருக்குது சார். EPV அண்ட் EPV 2.1 2 வேரியன்ட் இருக்குது. EPVயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் சார். 4 ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு மினிமம் ஒரு 155லேருந்து 160 கிலோமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் ரேஞ்ச் கிடைக்கும் சார். டாப் ஸ்பீடு 55 km/h வரைக்கும் கிடைக்கும் சார். மொபைலுக்கு சார்ஜ் வேணுனாலும் இங்கே போட்டுக்கலாம் சார். ரிவர்ஸ்க்கு இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும் சார். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சலரேஷன் கொடுத்தா வண்டி மூவ் ஆகிடும் சார். சார் ஒரு நிமிஷம் சார். டி மயிறு வா, கொன்றுவேன். ஒழுங்கு மரியாதை உள்ளவா. உண்மையை சொல்லி யாரு கொடுத்த ஐடியா இது? டேய், டிவியில் ஆடு பார்த்து நான் தான்டா முடிவு பண்ணேன். நம்புனா வாங்கி, இல்லைனா மூட்டு போ. கொரம்போ டேய் கொரம்போ. ஓகேவா? ஓகே. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீரே இல்ல. போகாது ஜீவா. ஏய் வாடா, டைம் ஆச்சு. அந்த பொண்ணோட லவரு அவளை கோஸ்ட் பண்ணிட்டானா. அப்படின்னா? டேய், நேரா பார்த்து ஓட்டுறா. ஏமாத்திட்டானா. ஏன், என்னவா? அந்த பையனுக்கு சொந்தக்கார பொண்ணை யாரோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். அதான் ஃபீல் பண்றேன். அதுக்கேண்டா உன்கிட்ட பேசணும்? டேய், நீ ஏன்டா இவ்வளவு ஆர்வமா கேக்குற? எப்ப போல கண்ணாடி பார்த்து பேசுறா. அந்த பையனோட தம்பி என் காலேஜ் சீனியர். அவனை கடைசியா ஒரு இடம் நேர்ல பாக்கணுமா. ஏன் நேர்ல பாக்கணும்? நேர்ல பார்த்து திட்டா நிம்மதியா அவனை மறந்துடுவாளாம். அதுவும் கரெக்ட் தான். நல்ல முடிவு தான்டா. ஆமா, இப்ப அந்த பையன் எங்க இருப்பான்னு தெரியுமா? தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். டேய், நம்ம ஓனர் பொண்ணுடா, பாவுண்டா. நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும். நீ யாருன்னு மட்டும் காட்டு.
எங்கேயாவது போகணுமா சார்? ஏன்னா இந்த ரூட்ல போறீங்க? அந்த ரூட்ல மெட்ரோ போடுறாங்க ப்ரோ. அப்படின்னாலும் இந்த ரூட்ல போய் எப்படி அண்ணா நகர் போவீங்க? அதெல்லாம் போய்க்கலாம் ப்ரோ, வாங்க. என்னாச்சு ப்ரோ? இதோ ஒரு நிமிஷம் ப்ரோ, என்னன்னு பார்க்குறேன். ஆஃபீஸ் டைம் ஆகுது ப்ரோ. சீக்கிரம் முடிஞ்சிரும் ப்ரோ. ஏய் இறங்கு. காவியா. என்ன காவியா நோவியா? இறங்குடா. காவியா. இறங்குடா மயிறு. கோபால காவியா நான் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரியவனாடா நீ, ஃபோன் பண்ண எடுக்க முடியாதா உன்னால? ஏய் சொல்ற ஒரு நிமிஷம் கேளு காவியா. நீ சொல்லி நான் என்ன கேட்கணும்? இப்போ நான் சொல்றத கேளுடா. நீ நான் சொல்றது கேளு காவியா. காவியா முடிஞ்சு. ஆட்டோ ரெடி ப்ரோ. வாங்க வாங்க, ஏறுங்க ஏறுங்க, டைம் ஆச்சு. காலையில பஸ் ஸ்டாண்ட் பக்கம் எதுவும் போனா? இல்ல. அப்ப போயிருக்க. எதுக்குடா இந்த வேலை? தெரிஞ்ச பொண்ணு கஷ்டப்படும் போது எப்படா, அதான் சொல்லியிருக்கேன்ல. நடிக்காதடா டேய். கண்ணாடியை திருப்பினா எப்படா ஆட்டோ ஓடும்? பின்ன என்ன, அவகிட்ட நீயும் பேசினதில்ல, அவங்க அப்பனா பேச சொல்லுவான். நிசாந்தே, நிசாந்தே ஒரு சின்ன ஹெல்ப்புப்பா. சொல்லுங்கப்பா. ஒன்றும் இல்லை, காவியா ஏதோ ஒரு பையன் கூட சண்டை போட்டுச்சு போல. அதான் அவளை தனியாக அனுப்புறதுக்கு அவங்க அம்மா பயப்படுது. ஒன்று பண்ணு, நாளையிலேருந்து நீ உன் ஆட்டோவில் அவளை கூட்டு போயிட்டு வந்து. சரிப்பா. வாடகையில் வேணா கழிச்சுக்கலாம்ப்பா. ஐயோ அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இவனே கூட்டு போயிடுவான். சரி, காலையில் பார்க்கலாம். சரிப்பா. என்னத்துக்குடா காசு? ஐயா புடுங்கி எடுக்கிற பிச்சைக்கு 50 பைசானாலும் வாங்கணும். பிச்சை எடுப்போம். நீ எறா, நீ தானே அந்த பொண்ணை லவ் பண்ற. சேர்ந்தே எடுப்போம், கிளிப் எல்லாம் போட்டு வந்துரு. டேய் சொல்றத கேளுடா டேய். காலையில இருந்து பாறா. என் கண்ணாடி மோகம் தினம் பார்த்தாலே என்னாலும் ஏதோ ஆகும். உன் கண்ணோரம் நிறமாற இதயம் நின்னேதான் ஒரு மாறி வேகோ ஏற. தேரறி போவோமா எங்க வேணா, இந்த நொடி போதும் காவியா அழகோவியா. நான் பாவியா, என்ன பார்க்காம போறியா? அடிக்காவியா மாயாவியா, என் சாவியே உன்
காவியா ஐ லவ் யூ. காவியா ஐ லவ் யூ. காவியா ஏங்க என்னாச்சு? ஐயோ நீங்க போங்க, நான் சொல்றேன். யார தேடுறீங்க? அப்பா சொன்னாருல்ல, அந்த பையன் என்னை பார்த்துட்டாங்க. நீங்க லவ் பண்ற பையனா? ஹலோ, லவ் பண்ண பையன். அடி சண்டாளி சண்டாளி. அவன் நாளைக்கும் வருவானோ? வந்தா என்னங்க, பாத்துக்கலாம். ஆமாங்க, வந்தா பாத்துக்கலாம். ஓகேங்க, பாய்ங்க. தேகமே பூக்குதே, தென்றலும் வீசுதே, காயமும் மாறுதே காணலாயே. வான்வெளி மண்ணிலே தோன்றுதே கண்ணிலே, நாளெல்லாம் மாறுதே வாழலாமே. டீ சாப்பிடலாமா? இல்ல பரவாயில்லங்க, வேண்டாம். இல்ல நல்லா இருக்கும், குடிச்சு பாருங்களேன். சரி, அப்போ சுகர் கம்மியா எனக்கு ஒரு டீ. எங்க வந்து புடிங்க. ஐயோ சாரிங்க. தேங்க்யூ. என்னங்க இவ்ளோ சுகரா இருக்கு? சாரிங்க, மாத்தி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கொடுங்க, நான் வேற போய் இருங்க அது கொடுங்க. பரவாயில்ல. தேகமே பூக்குதே, தென்றலும் வீசுதே, காயமும் மாறுதே காணலாயே. வான்வெளி. ஹலோ, ஹாய் சார். ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஹைடி. ஹைடி. என்ன? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நல்லா இருந்தா சரி. சரி பாய். தேரிலே நான் தேவியே, வீதியே பூத்தூவவே. போகலாம் போகலாம் காலம் தோறுமே, வாழுமென் ஜீவனே நாளுமே. என் கண்ணாடி உன் மோகம் தினம் பார்த்தாலே என்னாலும் ஏதோ ஆகும். உன் கண்ணோரம் நிறமாற இதயம் நின்னேதான் ஒரு மாறி வேகம் ஏற. தேரறி போவோம் வா எங்க வேணா, இந்த நொடி போதும் வேற ஒன்றும் வேணா. அடியேடி வானம் தாண்டி வாராயோ நீ, அடியேடி வானம் தாண்டி வாராயோ நீ. அடிக்காபியா அழகோபியா, நான் பாவியா என்ன பார்க்காம போறியா. அடிக்காபியா மாயாபியா, என் சாவியே உன் கையால தாரியா. எங்க தம்மெல்லாம் அடிப்பீங்களா? இல்லைங்க, அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. என்ன பாக்குற?
காவியாவோட ஜாலியாக சாட்டிங். ஏய் என்ன சொல்ற? அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? ஆமாம். ஏன் காட்டு. ஏய் சி பர்சனல் அதெல்லாம் போடா அப்படி. டேய் குர்ரா. என்னடா இது? அவ நாளைக்கு 9 மணிக்கு நம்பிச்சிருக்கா. நீ அதுக்கு ஓகேன்னு நம்பிச்சிருக்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு நம்பிச்சிருக்கா. அதுக்கும் நீ ஓகே தான் நம்பிச்சிருக்க. அதுக்கு அடுத்த நாள் 7 மணிக்கு நம்பிச்சிருக்கா. அதுக்கும் நீ ஓகே தான் நம்பிச்சிருக்க. இதான் ஜாலி சாட்டிங்க. பயமா இருக்குடா. நேர்லலாம் நல்லா தான் பேசுறா. ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தான் தெரியல. டா சாப்பிட்டியான்னு கேளு. டேய் அவ சாப்பிட்டு தான்டா மாடிக்க வருவா. டேய் சாப்பிட்டியான்னு கேட்டு ஸ்டார்ட் பண்றா. ஸ்பெல்லிங் தெரியுமா? டேய் டேய் பாத்துட்டாடா. ப்ளூடி காய்ச்சடா. டேய் டைப்பிங்னு வருதுடா. ரிப்ளை எதுவாக இருந்தாலும் மனசு தேத்திக்க. டேய் அதை ஏன்டா இப்ப சொல்ற? இதுக்கு போயிட்டு அவ்வளவுதான் என்ஜாய் பண்றா. ஏண்டா இவ்வளவு நாள் பேசுற பழகுற, அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா தெரிலன்ற. டேய் காலேஜ் தானே படிக்கிற, அறிவில்ல உனக்கு? பேசுறத வச்சு எப்படா கண்டுபிடிக்க முடியும்? அப்ப அவகிட்டே கேளு. உனக்கு அவ்வளவுதான் மாதிரி தெரிஞ்சுக்க. தம்பி 2 பேரும் ஒன்று காலேஜ் படிக்கலப்பா. எவ்வளோ நாள் தான் நீயும் சொல்லாமலே இருப்ப? அவங்க வீட்டில் வேற அவங்களுக்கு ஏதோ மாப்பிள்ளை பார்க்குறதா கேள்விப்பட்டேன். பார்த்துக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நிஷாந்த் போலாம். என்னங்க இன்னைக்கு பாட்டே போடல? இல்லைங்க, சும்மா உங்கள்கிட்ட பேசிட்டே வரலான்னு. சரிங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. இல்லைங்க, பாட்டே ஓட்டும். ஏய் காவ்யா, போலாம். என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. மூச்சு பார்த்தாலே தெரியுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. இங்கே பாரு, என்னவா வேணா இருக்கட்டும், இப்போ கொஞ்ச நாளாக தான் நீ சந்தோஷமா இருக்க. எதுவாக இருந்தாலும் அது அப்படியே போக விடு. பயமா இருக்கு ஐஷு. பயம் இருக்கிறது நல்லதுதான், பார்த்துக்கலாம், விடு. பை. ஐஷு, நீயே இன்னைக்கு என்னை ட்ராப் பண்ணுறியா? சரி வா. ஹலோ. ஹலோ, எங்க இருக்கீங்க? இன்னும் வரல? இல்லை நிஷாந்த், ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அதான் ஃப்ரெண்டு கூட வந்துட்டேன்.
உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினைச்சேன். சாரி. சரிங்க. அப்புறம் நிஷாந்த், ஆட்டோலாம் எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. சரி சரி. அப்புறம் காவியா நாளையிலேருந்து பஸ்ஸில் போய்க்கிறான்லண்டா, உன்கிட்ட சொல்ல சொன்னான். என்னடா வாடகை பற்றி யோசிக்கிறியா? அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் போ. சரிடா, பார்ப்போம். எல்லாம் உன்னாலதான்டா. உன் பேச்ச கேட்ட பாத்தியா? அவ இப்ப பஸ்ல போயிட்டு இருக்காடா. டேய் அதான் நீ லவ் பண்றது தெரிஞ்சிலடா. அப்புறம் என்னடா? டேய் அவ இத்தனை நாள் என் கூட ஆட்டோலயாவது வந்தாடா. இப்ப அதுவும் போச்சு. அப்ப கடைசி வரை ஆட்டோல தான் போயிட்டு இருப்பியா? மத்தால எப்படா? ஒன்னு சொல்லு இல்ல விட்டுரு. அம்மா லவ் போச்சு, மயிர் போச்சு. நீங்க வந்து நின்னுட்டு இருக்க. இதுக்கு தான் சொன்னேன், வேலைக்கெல்லாம் அனுப்ப வேணாம், கல்யாணத்தை முடிச்சிடலான்னு. இப்ப பாத்தீங்களா எங்க வந்து நிக்குதுன்னு. மா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சாயங்காலம் 5 மணிக்குள்ள வீட்டுக்கு வா, மாப்பிள்ளை வீட்டுல வரேன்னு சொல்லிருக்காங்க. அசிங்கப்படுத்திடாத. வந்து தொலைறேன். போயிட்டு வரேன். பிரதர், டி நகர் போன எவ்வளோ? 100 ரூபா கொடுங்க, ஏறுங்க. நீங்க காவியா வீட்டு பக்கத்துல இருக்கிறவர் தானே? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஆஃபீஸ் தாங்க. இந்த ஆட்டோக்கு லோனே என் ஃப்ரெண்ட் மூலியமா தான் வாங்கினோம். ரொம்ப வேண்டப்பட்டவர்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணி ஹெல்ப் கேட்டா. உண்மையிலுமே அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்களா? ஆமா, ஏன் இவ்வளோ டவுட்டா கேக்குறீங்க? இல்லைங்க, சின்ன வயசுல இருந்தே தெரியும். இப்பதான் கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தோம். என்னன்னு தெரியல, ஒரு மாசமா சரியா பேச மாட்டேங்கிறாங்க. அவகிட்ட நீங்க தான் கொஞ்ச நாளா ஃபோன்ல பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஏன்? இல்ல, சும்மா தான் கேட்டேன். ஐயோ அதெல்லாம் வேணாங்க, உள்ள வைங்க. பரவாயில்ல வைங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம், இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, உள்ள வைங்க. அடந்தாங்க. ஐயோ நீங்க உள்ள வைங்க. வண்டி லோனுக்கு அவங்க அவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்களா? நான் பொய்யாங்க சொல்ல போறேன், உண்மையா அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த காசை பிடிங்க முதல்ல. ஏங்க காசை உள்ள வைங்க. ஐயோ ப்ளீஸுங்க. ஐயோ அதை விடுங்க. வரும்போது நான் தான் அவங்க கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்ச உடனே ஏங்க நீங்க அப்படி சிரிச்சீங்க? ஐயோ நீங்களாச்சு அவளாச்சு, நான் இந்த விளையாட்டுக்கு வரலைங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்ல போய் அது ஏடா கூடம் ஆகிறதுக்கா? நீங்க அதை அவகிட்டே கேட்டுக்கோங்க. ஏங்க ப்ளீஸ் நீங்களே சொல்லிருங்க. எங்க வாங்க போலாம். எங்க வந்துட்டு இருக்காங்க, வாங்க சீக்கிரம் வண்டி எடுங்க. கவ்யா, எங்க என்ன யோசிக்கிறீங்க? போங்க போங்க. இருக்கீங்க, வண்டி எடுங்க. கவ்யா உன்கிட்ட பேசுங்க. போங்க சீக்கிரம். கவ்யா என்னன்னு கேட்டு போ. கவ்யா கவ்யா கவ்யா, ஏய் கவ்யா. ப்ரோ போய்ட்டாங்க ப்ரோ. காவியா, அவன் பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கான். சொன்னா கேளு, வேற ஏதாவது ரூட் எடுத்து எஸ்கேப் ஆயிருங்க. காவியா காவியா, ஏய் எதுவும் பேசாதடா, போடா நீ. சொல்லு காவியா. காவியா ஏங்க என்னவாங்க அவனுக்கு? பண்ணதுக்குலாம் சாரி, திரும்ப லவ் பண்றேன்னு சொல்றான். நான் பண்ணது தப்புதான் காவியா, ப்ளீஸ் காவியா. உங்களுக்கு அவனை பிடிக்கலையாங்க? புடிச்சா வருவா, இல்லாட்டி போய்டுவா. என்ன இப்பதான் எப்படி இருக்கு அவனுக்கு? ஐ லவ் யூ காவியா. ஏய் மரியாதையா போய்டாம. அடிச்சிப்ப. நான் உங்கள்ட்ட ஒன்னு சொல்லுங்க. காவியா நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் காவியா. ஏய் நீ ஒன்னு சொல்ல வேணாம், போ. எங்க நீங்க சொல்லுங்க. ப்ரோ அன்னைக்கு நீங்க தானே காவியா கிட்ட திட்டு வாங்க வச்சது. நீங்க தான் பண்ணீங்களா? ஆமா, அவர்தான் பண்ணாரு. ஏய் நீ மூடு.
நீங்க சொல்லுங்க. நிப்பாட்டு சொல்லு காவியா. தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்களை பிடிக்குங்க. காவியா நில்லு காவியா. ஏய் காவியா நில்றி. கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. ஏங்க என்னாச்சுங்க? கொஞ்சம் நிறுத்துங்க. என்னாச்சு? நிறுத்துங்கன்னு சொன்னேன். நான் பஸ்ல போறேன். எங்க பஸ்ல எல்லாம் வேணாங்க, நானே இறக்கி விட்டுருங்க. ஏங்க இனிமே அதை பத்தி பேச மாட்டேங்க. பேச மாட்டேனா? புரியல. இதோட முடியிற விஷயத்தையா சொல்லிருக்கீங்க? புரியுதுங்க. அதுக்காக இப்படி பாதியிலே விட்டு போக வேண்டாமே. எதுவும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இவ்வளோ நாள் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாமே. வாங்க வாங்கங்க வாங்க. வேணாம். ம் நாளைக்கு 9 மணிக்கு. ம் ஏங்க இப்போ என்ன சொன்னீங்க? நாளைக்கு 9 மணிக்குன்னு சொன்னேன். ஏன்? என் கண்ணாடி உன் மோகம் தினம் பார்த்தாலே என்னாலும் ஏதோ ஆகும். உன் கண்ணோரம் நிறமாற இதயம் நின்னேதான் ஒரு மாறி வேகோ ஏற தேரறி போவோம் வா எங்க வேணா. இந்த நொடி போதும் வேற ஒன்றும் வேணா. அடியேடி வானும் தாண்டி வாராயோ நீ. அடியேடி வானும் தாண்டி வாராயோ நீ. என் கண்ணாடி உன் மோகம் தினம் பார்த்தாலே என்னாலும் ஏதோ ஆகும். உன் கண்ணோரம் நிறமாற இதயம் நின்னேதான் ஒரு மாறி வேகோ ஏற. அடிக்காவியா அழகாவியா நான் பாவியா என்ன பார்க்காம போறியா. அடிக்காவியா மாயாவியா என் சாவியே உன் கையால தாரியா.